ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி ரெடிமேட் பைப்பிங் எப்படி வைக்கிறதுன்ற பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபுட்டரை வந்து சிங்கிளுக்கு மாற்றிக்கிடுவோம். நம்ம ரெடிமேட் பைப்பிங் வைக்கிறது ஃபினிஷிங் நீட்டாக வரணும்னா சிங்கிள் ஃபுட்டர் மாற்றி வச்சோம்னா நீட்டாக இருக்கும். இப்போது நான் இதில் இருக்கிறது மாதிரி ஒரு 1/4 இன்ச் கேப்பு ஃப்ரண்ட்டில் விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. அந்த பைப்பிங் ரோப் இருக்கிறத ஒட்டி உங்களோட ஸ்டிச்சை போடுங்க. அப்படின்னா தான் பைப்பிங் நீட்டாக வரும். பொறுமையாக நீட்டாக தையல் போடுங்க. நம்ம இப்படி பைப்பிங் தைக்கையில் ஒரு கையை இந்த பக்கம் பைப்பிங் ஒட்டி வச்சுக்கிட்டோம்னா நகராமல் நீட்டாக வரும். பைப்பிங்கை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டில் ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு கட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம ஃபுல்லாகவே பைப்பிங் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. எந்த இடத்துலையும் சுருக்கம் இல்லாமல் நீட்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. திருப்பி தைச்சோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபினிஷிங் நீட்டாக வந்துடும். இப்போது இதுக்கு மேலே கிராஸ் பீஸ் வச்சு தைக்கணும். எப்படி தைக்கிறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போது நான் பைப்பிங் கேப் விட்டு 1/4 இன்ச்சு வச்சுருக்கிறேன்ல, அதே மாதிரியே கிராஸ் பீஸையும் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிப்போம். அதே மாதிரி எண்டு வரையிலையுமே நம்ம 1/4 இன்ச் கேப் விட்டு கிராஸ் பீஸை கட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறணும். இப்போது நம்ம கொஞ்சமாக இந்த கிளாத்து ஸ்டிச் பண்ணதை கட் பண்ணிக்கிடுவோம். நான் எப்படி கட் பண்ணுறேன், ரொம்ப கட் பண்ணிடக்கூடாது, கொஞ்சமாக மட்டும் கட் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டிச் பண்ணையில் கிராஸ் பீஸை மடிச்சடிச்சு ஸ்டிச் பண்ணையில் ஈஸியாக ஃபோல்ட் பண்ணி நீட்டாக வரும் ஃபினிஷிங்கு. இப்போது இதை எப்படி மடிச்சடிக்கிறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதையும் இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கிராஸ் பீஸை க்ளோஸ் பண்ணுற மாதிரி வச்சிங்கன்னா இந்த பிசுறு நம்மளுக்கு வெளியே தெரியாமல் ஃபினிஷிங் நீட்டாக வரும். இப்போ ஸ்டிச் பண்ணுறேன். நம்ம ஸ்டிச் பண்ணையில் ரொம்ப பொறுமையாக ஸ்டிச் பண்ணணும், சுருக்கம் வராமல், இல்லைன்னா நீட்டாக இருக்காது ஃபினிஷிங்கு. எக்ஸ்ட்ரா இருந்த கிளாத்தை கட் பண்ணாமல் ஸ்டிச் பண்ணிங்கன்னா அந்த வளைவு இடம்லாம் நீட்டாக வளைஞ்சு கொடுக்காது. ஸோ அதனால் மறக்காமல் கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். லாஸ்ட்லேயும் முதல்ல சொன்ன மாதிரியே அந்த எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச் விட்டதை மடிச்சுட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. பைப்பிங் பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா உள்ளே கொடுத்த கிளாத்தில் வெளியவும் தெரியாது, இன்விசிபிளாக போயிடும், கரெக்டாக வரும், நீட்டாகவும் இருக்கும். ஸ்லீவில் எப்படி பைப்பிங் வைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளவுஸ் பீட்டில் மட்டும் பைப்பிங்கை வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். அப்புறம் நம்ம லைனிங்கை ஜாயின் பண்ணிப்போம். நம்மளுக்கு எந்த இடத்துல பைப்பிங்கோடது வேணுமோ அங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த பார்டர் அளவுக்கு வந்தால் போதுன்றதுனால நான் இங்கே வச்சுருக்கிறேன். இப்போது நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். பைப்பிங்கை பிடிச்சிக்கோங்க, நகரும். பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். நான் வந்து லைனிங் வந்து ப்ளவுஸை விட சின்னதாக இருக்கிறதுனால 2 பக்கமும் ஈவனாக கேப் விட்டுட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன். நீங்கள் சமமாக கட் பண்ணியிருந்தீங்கன்னா அதே மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நான் இப்போ ஸ்டிச் பண்ணுவோம். ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம லைனிங்கை உள்ளே விட்டுட்டு சுற்றிலும் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டோம்னா பைப்பிங் நீட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வரும். உங்களுக்கு எந்த இடத்துலையுமே சுருக்கமும் இருக்காது, ஃபினிஷிங் ரோப் பைப்பிங் கொடுக்குற மாதிரி நீட்டாக இருக்கும். இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறேன் ஃபுல்லாக லைனிங்கோட ஜாயின் பண்ணி. இப்போது நெக்கும் ஸ்லீவும் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. நீட்டாக வந்திருக்கு.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.